ஹாய் வணக்கம், நான் டாக்டர் தனசேகர் பேசுகிறேன். இது எஸ்எஸ்எல் கேர் சேனல். நம்ம சேனலில் இந்த வாரம் என்ன பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் நான் பண்ண ஒரு அறிவியல் ஆராய்ச்சி, ஒரு ரிசர்ச்சை பற்றி தான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். குழந்தைங்களுக்கு ஆக்சுவலாக வெயிட் கெயின் அதிகமான என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணுறது கிடையாது. முக்கியமாக என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாத காலகட்டத்தில் குழந்தைங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எந்த ரீசனுக்காக குழந்தைக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ருட்டீனாக பண்ணுறப்ப என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு முதல்ல ஆய்வு பண்ண ஆரம்பித்தோம். இந்த ஆய்வில் என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 40% குழந்தைங்களுக்கு ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரலில் வரக்கூடிய கொழுப்பு படிமானம் ஆக்சுவலாக இருக்கிறத கண்டுபிடிச்சோம். ஸோ குழந்தைங்களுக்கு ஃபேட்டி லிவர் வருமானு நீங்கள் புருவத்தை தூக்கி கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே இந்த ஆராய்ச்சியோட முடிவுகளில் இதுதான் ரிசல்ட்ஸ். ஆக்சுவலாக என்ன காரணத்தினால ஃபேட்டி லிவர் வருதுன்றதை முதல்ல பார்ப்போம். உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு ஏதாவது ஒரு இடத்துல படியணும். நம்ம ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, அதுவும் தெற்காசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடை கொழுப்பு வகையில் எங்கே படியுதுன்னு பார்த்தீங்கன்னா, வயிற்று சுற்றி வர்றப்போ தொப்பைன்னு சொல்கிறோம். பெண்களுக்கு இடுப்பும் பின்னாடி பக்கத்துலையும் அதே மாதிரி படியுது. குழந்தைங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் வயிறு தொப்பை பெருசாக தெரியாமல் எடை கூடுற சமயத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஈரலில் கொழுப்பு அதிகமாக படியும். இந்த கொழுப்பு படிமானத்தை தான் ஃபேட்டி லிவர்னு சொல்கிறோம். இதில் 4 கிரேடு உண்டு. 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை மைல்டு, மாடரேட், சிவியர்னு நம்ம ஆக்சுவலாக பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொழுப்பு படிகிறப்போ உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொழுப்பு படிகிற சமயத்தில் நம்ம உஷாராயிடணும். ஏன் அப்படின்னா, இதே கொழுப்பு படிமானம் தான் ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியாத மற்ற இடங்கள்லையும் நடக்குதுன்றதை மறந்துடாதீங்க. அதற்கு முக்கியமாக நான் சொன்ன உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஹார்ட்டில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் தான் நடக்குது அப்படின்னு. கொழுப்பு படிமானத்தில் ஃபேட்டி லிவர் என்னவா மாறலான்னு கேட்டிங்கன்னா, சிரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய லிவர் சுருக்கங்கள் வர ஆரம்பிக்கலாம். அதுவே பிற்காலத்தில் பெரிய பிரச்சனையாகவும் முடியும். ஸோ ஃபேட்டி லிவர் வர்றவங்க உஷாராக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம், உங்கள் குழந்தைக்கு கழுத்து பக்கத்தில், பின் பக்கத்தில் கருப்பாக படிமானம் வர ஆரம்பிச்சுது அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். நம்பர் 1. இது ஆங்கிலத்தில் அக்கந்தோசிஸ்ன்னு சொல்கிறோம். பல பேர் இதை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செயின் படுறதுனால வரக்கூடிய கருப்பு படிமானம்னு சொல்லிட்டு அதை உதாசீனப்படுத்திடுறாங்க. 2வது விஷயம், ஃபேட்டி லிவருக்கு இன்னைக்கு உலகம் பூரா ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய உறுதியான ஒரே ட்ரீட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வெயிட் லாஸ் மட்டும்தான். ஒவ்வொரு கிலோ வெயிட் லாஸ்க்குமே உங்களுடைய ஃபேட்டி லிவர் ரிவர்ஸ் ஆகும்ல எந்த சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு மருத்துவ உலகத்தில் பல விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஃபேட்டி லிவருக்கு. ஆனால் இன்னைக்குமே என்னைக்குமே நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரே விஷயம் உடற்பயிற்சி, டயட் மற்றும் வெயிட் லாஸ் தான். ஸோ இந்த அறிவியல் ஆராய்ச்சி முடிவுகள் எனக்கு, எங்கள் டீமுக்கு எல்லாருக்குமே ஒரு அபாய மணியை மறுபடியும் ரொம்ப சத்தமாகவும் உறக்கவும் சொல்லியிருக்கு. ஸோ இந்த விஷயங்களை கொஞ்சம் தயவுசெய்து ஒழுங்காக பார்த்துங்க. உங்கள் குழந்தைக்கு ஃபேட்டி லிவர் இருக்கும் அப்படின்ற சந்தேகம் இருந்தால் தயவுசெய்து ஒரு டைம் அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்த்து கேட்டுக்குங்க. உங்கள் டாக்டரை அணுகி டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.